எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய சட்டமன்ற உரையானது பரவலா பேசப்பட்டு இருக்கு. பொதுவா இந்த சமூக ஊடகத்தையே இன்னைக்கு பேசு பொருளாக்கிய பேச்சு எல்லாராலையும் ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதுல அவருடைய ஆட்சியினுடைய சாதனைகள் அப்படின்னு அவர் சொன்னார்ல, ஒரு 10-15 சாதனைகள் அவர் சொன்னார்ல, அது எவ்வளவு பெரிய சாதனையோ என்னவோ. அது தவிர வேற அவருடைய பேச்சுல இருந்து முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுங்க பார்ப்போம். இப்பதான் சார் வந்திருக்காங்க, எதை தாண்டி வந்திருக்குன்றத குறிப்பிட்டு சொன்னாரு. நீ என்ன செய்ய போறன்றது எதை தாண்டி வந்திருக்கிற அப்படின்றதுலாம் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே நீங்க சொல்லிட்டீங்க. நடிகன் ஆட்சி வரக்கூடாதா, நடிகன் அரசியல் ஆரம்பிக்க கூடாதா, நடிகன் தலைவன் ஆகக்கூடாதா, அதைத்தானே நீங்க சினிமாலே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்ன இங்க சட்டப்பேரவையில சொல்லும் போது சட்டப்பேரவையில என்ன செய்யணும் அப்படின்றத பொறுத்து அவர் புரிஞ்சுக்கல. முதல்ல சட்டப்பேரவை என்னது? இது ஆளுநர் உரையின் மீதான விவாதங்களில் எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விகள். அது உங்களுடைய அரசை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விகள் தானே ஒழிய தனிப்பட்ட முறையில் விஜயை பற்றி எழுப்பிய கேள்விகள் அல்லவே அல்ல. ஒரு கேள்வி கூட விஜய் நீங்க எப்படி வந்தீங்க ஆட்சியில, நீங்க எல்லாம் உட்காந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன திறமை இருக்குது அப்படின்னு எந்த கேள்வியுமே யாரும் போடல. அப்ப ஏன் நீங்க அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க? சோ நிரப்புறீங்க. ஏதோ ஒன்று பதிலா சொல்லும் போது நான் எதையோ பதிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு அடிப்படையில நீங்க என்ன அப்படின்னா பதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒண்ணு அந்த தேசகீதம் ஜனகணமன நாட்டுப்பண் பாடினது பத்தி 2 முறை எதுக்கு பாடினது, எதுக்கு அனுமதிச்சிங்க? ஏன்னா அந்த சட்டப்பேரவையில ஒரு மரபு இருக்குது, ஏன் அந்த மரபை கடைபிடிக்கல இப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்குது, ஏன் கெட்டு போச்சு அப்படின்றது அடுத்த கேள்வி. மூணாவது, பெண்கள் பெண்கள் பெண்கள்னு சொன்னீங்கன்னா பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு வன்கொடுமையும் பாலியல் கொடுமைகளும் நடக்குது, இதுக்கு என்ன காரணம், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்தபடியா மின்சாரம் எங்க பார்த்தாலும் மின்வெட்டு, என்ன காரணம், எப்படி சாண்டில் பண்ண போறீங்க? அதாவது 5வது என்னது, விவசாயிகளுக்கு நீங்க கடன் தள்ளுபடி பண்ணீங்க, ஆனா அவங்க ஏத்துக்காத போராடுறாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? 6வது, ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்ப நிறைவேற்ற போறீங்க அதை சொல்லுங்க. உடனே நிறைவேற்றணும்னு நாங்க கேட்கல, எப்ப நிறைவேற்றுவீங்க அப்படின்றது சொல்லுங்க. இதுதான் எழுப்பப்பட்ட கேள்விகள்ல முக்கியமானது, வேற எதுவுமே இல்லை. இதுல எந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், வாய திறங்க சிஎம் சார் அப்படின்னு இந்த சட்டப்பேரவை தொடங்கும் போது எதிர்கட்சியினர் அந்த பேட்ச் எல்லாம் அணிஞ்சிட்டு வந்ததை பார்த்தோம். வாயை திறந்துட்டாரு, பேசுறாரு. அவர் பேச்சுக்கு காத்திருந்து பதில் சொல்ல கூட நேரம் கொடுக்காம எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்யறது எப்படி புரிஞ்சுக்கிறது? பேச்சு வாயை தொடங்க அப்படின்னம்னா ஒரு கதை ஒண்ணு உண்டு தமிழ்நாட்டுல. ஏன்னா விஜய் இங்க கதை சொல்லிட்டு இருக்காருல சட்டப்பேரவையில, நம்ம வெளியில இருந்து கதை சொல்றோம். ஒரு புள்ள பேசவே இல்லையா, ரொம்ப காலமா பிறந்து பேசவே இல்லையா, திடீர்னு அவருடைய மனைவி சொன்னாங்களா, எங்க வாங்க நம்ம புள்ள பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. கண்ணா அப்படின்னு, எப்பப்பா நீ சாவ அப்படின்னுச்சான் அந்த புள்ள. இப்படிதான் இவர் பேசுறாரு. இவர் வாயை திறந்த விதம் இப்படிதான் இருக்குது. இந்த கதையை ஒட்டினா மாதிரி இந்த கவிஞர் ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி வாயை திறந்தாலே நாரசம். எதுக்கா பேச சொன்னது, உங்களுக்கு பேச சொன்னது எதுக்கு? இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்க, இவ்வளவு மின்வெட்டு பிரச்சனை இருக்க, இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்களே, இதுக்கு இந்த நாட்டு மகளுக்கு நீங்க சொல்ல போற விஷயம் என்ன, செய்தி என்ன, அதை சொல்லுங்க. அது இந்த சட்டப்பேரவையில சொல்லுங்க அப்படின்றதுதான் எதிர்கட்சிகள் வாயை திறங்க சிஎம்னு சொன்னது. வாயை திறங்கன்னு உடனே கதை சொல்றதுக்கோ, அப்படியே பார்த்தேன் உங்க அப்பாரை காணவே இல்லை அப்படின்னு ஏகடியம் பண்றதுக்கோ கிடையாது. அவையில இல்லாத ஒரு நபரை பற்றி நேர்முகமாக மறைமுகமாக பேசக்கூடாதுன்றது அவை விதி, நடைமுறை, மரபு. அதை விஜய் இதை மீறி பேசுறாரு. இதை கண்டுகொள்ளாம சபாநாயகரும் இது பண்றாரு. அந்த அளவுக்கு நீங்க திமுகவையும் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் வில்லனா சித்தரிக்கிற நீங்க பதவி ஏற்ற நீங்க மத்தியானமே எதுக்கு போயிட்டு அவரை பார்த்தீங்க, எதுக்கு துண்டை போட்டீங்க, எதுக்கு பொக்கையை கொடுத்தீங்க, பூச்சொண்டை கொடுத்தீங்க, எதுக்கு ஆசீர்வாதம் பெற்றீங்க, எதுக்கு அறிவுரையை பெற்றீங்க? அவசியம் இல்லைல்ல. நீங்க சும்மா எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய ஆட்சி இருந்தது. 5 நிமிஷம் பேசின குளத்தூர் காலி ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு பேசுறீங்கல்ல, அப்புறம் ஏன் அவரை போய் சந்திச்சுங்க? சந்திக்கிற காரணம் என்ன? ஒண்ணுதான், ஒண்ணு நடிப்பு இல்ல, உங்க ஆட்கள்லாம் எங்களை ஆதரிக்க போறாங்க, அதெல்லாம் தடுத்துறாங்க சிஎம் அப்படின்னு கேட்டுக்கிறதுக்காக போயிருக்கிறீங்க, இவ்வளவுதான். இது 2 தானே, வேற ஒண்ணும் இல்லை. சுத்த சுயநலபி நீங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மரியாதையா யாரை நீங்க மரியாதையா போயிட்டு பாத்தீங்களோ அதே ஆளை அவமரியாதையா பேசுறீங்க.
இது ஏற்க முடியாது. ஒரு வார்த்தை ரொம்ப காட்டமா எதிர்க்கட்சியினர் கேள்விக்கு எழுப்புனாங்க. என்னன்னா அந்த கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்டு அப்படின்ற சொன்ன இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய விவாதம் ஏற்பட்டது. அத எதிர்க்கட்சியினரும் சரியா அதை வாங்கணும்னு அவங்க முறையிடல. விஜயும் அதை சரிவர அதை சொல்லல. எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சி, அதாவது பார்ட்டி ஃபண்டுன்னு கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எதிர்கட்சியாவது கேட்ட கேள்வின்னா எந்த கட்சி? ஏற்கனவே இருந்த கட்சி மேல நீங்க அங்க குற்றம் சாட்டினீங்க. இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா திருவாரூர்ல போயிட்டு அங்க கொள்முதல் பண்ணக்கூடிய நெல்லுக்கெல்லாம் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, அங்க ஒரு பாட்டு பண்ணீங்க, டான்ஸ் ஆடினீங்க. அப்போ அவங்க கேட்பாங்கல்ல, யாரும் எதிர்த்து நீங்க பேசுறீங்கன்ட்டு. நாங்க எந்த கட்சி குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னு ஏன் பதில் சொல்றீங்க? வெளியில எல்லாம் நீங்க பேசுறீங்கல்ல, ஏன் அவையில பேசுறது உங்களுக்கு தைரியம் இல்லையா? அப்ப பார்ட்டிக்காக தான் நாங்க வாங்கினாங்க, அப்ப நீங்க தடுத்துருக்கணும்ல. இப்ப தடுத்துட்டீங்களா? பார்ட்டிக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா தடுத்துட்டீங்களா? நீங்க 20 ரூபா வாங்குறத தானே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. நீங்களும் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பாத்தீங்க, ஒண்ணும் நடக்கலையே. அப்போ அதுல நீங்க நேத்து எதிர்கட்சி தலைவர் பேசும்போது எத்தனை குறுக்கீடு பண்ணி பேசுறீங்க. இப்ப நீங்க பேசும்போது நீங்க சொன்ன ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவங்க நேரடியா, அதுவும் செந்தில் பாலாஜி அது சம்பந்தப்பட்ட துறையினுடைய இருந்தவர், அவர் பதில் சொல்ல வர்றாரு. ஏன் அனுமதிக்க மறுக்கிறார் சபாநாயகர்? நீங்க என்ன சொல்லணும்? சபாநாயகர் அவர்களே அனுமதிங்க, நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லலாம்ல. பெசாத உட்காந்துடுறீங்க அந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் அவர் பேசுற பேச்செல்லாம் எப்படி இருந்ததுன்றத பாருங்க. நல்ல வேளை எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, இல்லாட்டி விஜய் வாயாலே அங்க ஒரு வன்முறையை தூண்டி இருப்பார். அந்த மாதிரிதான் அவர் பேசினாரு. ஸ்டாலினை பத்தி பேசுறது, அப்புறம் எப்படின்னு ஆக்ஷன் காட்டுறது, இதுக்கெல்லாமா நீங்க பதவிக்கு அண்ணா மேற்கோள் காட்டுறீங்கல்ல. அண்ணா எப்படியா பண்ணாரு? அண்ணா 67 பதவி ஏற்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருட காலம் சட்டப்பேரவை உறுப்பினர், 58, 62, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் எப்படி அந்த பேச்சை பேசியிருக்கிறாருன்னு பாருங்க. அங்க அவையினுடைய சட்டப்பேரவையினுடைய லைப்ரரின்னு தனியா ஒண்ணு இருக்கு, அதுல போயிட்டு உட்காந்து அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்து படிங்க, அண்ணா எப்படி பேசினாருன்ட்டு. அண்ணா பத்தி சொல்லுவாங்க, அண்ணா படம் அல்ல பாடம்னு சொல்லுவாங்க ஆசிரியர் வீரமணி போன்றவர்கள். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு எதிர்கட்சிகளினுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்தவர் அண்ணா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவதூறு பேசிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் சினிமா ஷூட்டிங்க அது. நீங்க என்ன ஹீரோ மாதிரி, மத்தவனா வெள்ளன் மாதிரி, அப்படியாவது கதை. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிர்கட்சிகள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, கேள்வி எழுப்பி பதில் யாருக்கு நீங்க கொடுக்கணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்களா அந்த மாதிரி? ஏன் எது உங்களை தடுத்துச்சு? உங்களுக்கு இன்னுமா அந்த ஹீரோ மனப்பான்மையிலே இருக்கிறீங்க. உங்களை எதிர்த்து யாரும் பேசிடக்கூடாது, அப்படி இந்த கிரீடம் கல்ட்டு இதெல்லாம் அரசியலுக்கு எடுபடாது. விஜய் திருந்துங்க முதல்ல. இன்னைக்கு உங்க மேல ஒரு எதிர்பார்ப்போட உங்களுடைய பதில் ஒரு எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்கு நானும் இருந்தேன். எல்லாரையும் நீங்க ஒரு சேர ஏமாத்திட்டீங்க. நீங்க காரணம் என்னன்னா உங்களுடைய இன்கெப்பாசிட்டி, திறமையின்மை. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பேசியிருக்கலாம். இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கிறது காரணம் முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அவங்க மது பழக்கத்தை, இது போதைப் பொருட்களை தடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்ப இருக்கிற போலீஸ் யாரு? ஸ்டாலின் இருந்த போது இருந்த போலீஸ் யாரு? அதே போலீஸ் தானே. அப்ப இந்த போலீஸ் இப்ப தடுக்குது, ஸ்டாலின் இருந்த போது தடுக்கலையா? அப்போ உங்களுடைய அந்த காவல் அதிகாரியை நீங்க சொல்றீங்கன்னா டிஜிபி நாங்க போட்டோன்னு, அந்த காவல் அதிகாரியை விட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண சொல்லுங்க. அதை நீங்க அவர்கிட்ட நீங்க வாங்கிட்டு வந்திருக்கணும், ஒரு ஆதாரத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும். முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கை எடுக்காமல் எங்கள் கைகளை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்கள சொல்ல வச்சு வாங்கியிருக்கணும். அப்ப நீங்க பிரச்சனை ஆயிருக்கும். எல்லாமே நீங்களே பேசுறீங்க, வெறும் ஒரே எழுதிட்டு இருந்தா படிக்கணும், ஆதாரங்களை கொடுக்கறது இல்லையா? நீங்க எதுவுமே ஆதாரம் இல்லை, எதுக்குமே ஆதாரம் இல்லை. சும்மா வெளியில பஸ் மேல நின்று பேசுறதுக்கு மேல இன்னைக்கு சட்டப்பேரவை நின்று பேசுறாரு, இவ்வளவுதான். அதே அவதூறு ஏகடியும் பேசுறதுக்கெல்லாம் அறிவு வேணும், ரொம்ப தேவையில்லை விஜய். இதெல்லாம் விட நல்லா பேசுவாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, எடுத்த உடனே வாயை திறந்த உடனே அப்பா நீ எப்ப சாவு அப்படின்னு கேட்டுச்சுல, அந்த மாதிரி பொருள் அது மாதிரிதான் இருக்கு உங்களுடைய வாய் வார்த்தைகள். வாயை திறந்த நாரசம் இப்படியா இருக்கணும்? உன்னதமான ஒரு பதவியில் உட்கார்றீங்கல்ல, காமராஜர் பேரை சொல்றீங்க, பெரியார் பேரை சொல்றீங்க,
அம்பேத்கர் பேரை சொல்றீங்க, அஞ்சலை அம்மாவோட பேரை சொல்றீங்க, வீரமகை வேலுநாச்சியாரை சொல்றீங்க, அண்ணாவை சொல்றீங்க, எம்ஜிஆர் சொல்றீங்க. கடைசியில வந்துட்டு நீங்க கிழிச்சது என்னன்றத இப்படியா பேசுவீங்க? ரொம்ப 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 மிகப்பெரிய அவலம் இன்னைக்கு நீங்க அரங்கேற்றினது. நல்ல வேலையை அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் உங்களுடைய அவங்க ஒரு நாளத்துல ரசிகர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் விசில் அடிக்கிறாங்க, தாறுமாற சண்டைக்கு எடுக்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே எதிர்கட்சியில இருந்து அதே மாதிரி வருது. இந்த சண்டை நடக்கும்போது உங்களுடைய பக்கமே கேமரா இல்ல, எல்லாம் எதிர்கட்சிகள் மேல மட்டும் வைக்கிறீங்க. ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. முந்தைய ஆட்சி பற்றி விஜய் அவர்களோ இல்ல அமைச்சர்களோ குறிப்பிட்டு பேசும்போது திமுகவினர் வெகுண்டதுக்கு காரணம் என்ன? விஜய் அவர்கள் கூட அவதான முந்தைய ஆட்சியாளர்கள், அவதானே முந்தைய ஆட்சியாளர்கள். இல்ல ஒரு அச்சம் தூண்டுதோ, நம்மளை பத்தி தான் சொல்றாங்களோ அப்படின்னு. என்ன ஆட்சியா இருக்குது இவர்கிட்ட? ஊழல் சார்ந்து. என்ன ஊழல் சார்ந்து? ஊழல் சார்ந்து ஒரு ஊழல் நான் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாயில சொன்னா ஒழிஞ்சிருவா ஊழல்? ஒருவரையும் விடமாட்டேன்ற வார்த்தையும் அதெல்லாம் எம்ஜிஆருடைய பாட்டுங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து அதானே வச்சாரு இவரு. அது பேர் ஜனநாயகன் படத்துல அந்த பாட்டு தானே வச்சாரு. எம்ஜிஆர் ரெட் ஷர்ட் போட்டிருந்தாரு, இவர் கருப்பு சகா போட்டுக்கின்னு பேண்ட் வெள்ளை பெட்டு போட்டுக்கிட்டு இவரு ஷார்ட் எடுத்துக்கினாரு. அதானே இது. இதெல்லாமா அங்க பலிக்கும். எம்ஜிஆரையும் தாண்டி ஜெயலலிதாவையும் தாண்டி எல்லாரையும் தாண்டி தானே திமுக நிக்குது இன்னைக்கு. இதெல்லாம ஒரு பேச்சு. ஒருத்தரை விட மாட்டேன், பிடிப்பேன். எப்படி பிடிப்பீங்க? கேஸ் போடுங்க, கேஸ் போடுங்க. அங்கதானே வரணும், நீதிமன்றத்துக்கு தானே வரணும், அங்கதானே நீங்க சந்திக்கணும். இது எல்லாத்தையும் நாங்க மீட்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. விட்ட மாட்டேன், பிடிப்பேன். என்னத்த பிடிப்பீங்க நீங்க? தவறு இல்லை, நீங்க பேசுறது ஒரு முறை வேணும்ல. இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய வருவாயை தடுத்தவர்கள் அவருடைய நடவடிக்கைகளை ஆராய்வோம், வழக்கு தொடர்வோம், இந்த மக்களுக்கு அவர்களை அம்பலப்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாகரிகமான பேச்சு சரியா போச்சு. அதை விட்டு நீங்க என்ன சொல்றீங்க? எடுத்தவன் எடுக்காதவன் எல்லாம் அது பஞ்ச டைலாக் எல்லாம். இதெல்லாம் பேசுறதுக்கான இடமாவது சட்டப்பேரவை. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் ஆச்சு, இன்னைக்கு பேசுனது 10 ரீல்ஸ் வந்திருக்கும், இது அதுக்கு மட்டும்தான் அப்படின்ற. அவர் ஒரு ஆரோக்கியமான அரசியலை எடுத்துட்டு போகணும், ரொம்ப மாண்போட. இவர் நடந்துகிட்டதுக்கு அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நான் அதையும் தப்புன்னு தான் சொல்லுவேன். இப்படியெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? டெக்னாலஜியை தான் இந்த ஆட்சி மாற்றத்தையும் டெக்னாலஜி தான் ஏற்படுத்துச்சுன்ற மாதிரி நீங்க போறீங்க. இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் உண்மையும் கிடையாது. மக்கள் அந்த அளவுக்கு சிந்தனையற்றவர்கள். நமக்கு தெரியும் இது இவிஎம் வச்சு அப்படி கொண்டாந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஆனா மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அது புரியாது, இவிஎம் பத்தி தெரியாது. விஷயமே இவ்வளவுதான். இதுல நீங்க ரீல்ஸ் மாதிரிதான் நீங்க பேசுறீங்க. ஒரு 10 ரீல்ஸ் ஆச்சுன்னு அவரை நீங்க தாழ்த்த போறீங்க, அவர் உங்களை தாழ்த்த போறாரு. இந்த மாதிரி 2 பேருமே எவ்வளவு காலம் நீங்க போராடிட்டு இருப்பீங்க? அது தவறு. நேர்த்தியா நீங்க மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நாங்க இந்த கேள்வி எழுப்புறோம், இதற்கு எந்த பதிலும் இல்லை, மக்களே புரிந்து கொள்ளுங்கள், முடிஞ்சு போச்சு பிரஸ் மீட். ஏன்னா அவ்வளவு சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் அவ்வளவு பதிவாக போகுது, பத்திரிகையில வரப்போகுது, ஊடகங்கள்ல வரப்போகுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு மாதிரி அவங்களை சித்தரிக்கிறதுக்கு ஒரு கையாளுறீங்க, ஒரு வழிமுறையை கையாளுறீங்க. அதே அவர் உள்ள கையாளுறாரு, நீங்க வெளில பண்றீங்க, அவ்வளவுதான். விஜய் செய்த அந்த சைகை, அவர் இதுக்கு முன்பாக ஒரு வார்த்தைகள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாரு, யாருடைய தயவுலையும் நாங்க ஆட்சி அமைக்கல, மதசார்பற்ற அந்த தளத்துல இயங்குறவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நீங்க ஒன்னும் அனுப்பி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் போது அந்த சைகை முடிச்சு விட்டுறவன்ற மாதிரி காமிச்சாரு. இனி திமுக அதிமுக எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சு இல்ல. அவர் அனுப்பி வச்சான்னு சொல்றது யார சொல்றாரு? அவரு ஸ்டாலின் சொல்றாரு. ஸ்டாலின் அவன் அனுப்பி வச்சதா சொல்லக்கூடியவங்க யாரு? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அவங்க சொன்னாங்களா ஸ்டாலினுக்கு இதுல சம்பந்தம் இல்ல, நாங்க உங்களை ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஸ்டாலினுடைய சம்பந்தம் தான் சொன்னாங்களா? சுயேட்சையான முடிவுன்னு வெளிப்படுத்திட்டாங்க. அது எப்ப சொன்னாங்க சுயேட்சையான முடிவு? எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் சொன்னாங்க? அதுக்கப்புறம் எத்தனை முறை அவங்க அண்ணா அறிவாலயத்துக்கு போனாங்க? 4ஆம் தேதிக்கும் 10ஆம் தேதிக்குள்ள இவங்க எத்தனை முறை அறிவாலயம் போனாங்க? தனித்தனி கொடுக்கலாம். ஏன் போனீங்க? காங்கிரஸ் மாதிரி நீங்களும் முடிவு எடுத்துட்டு அப்படியே போயிட வேண்டியதுதானே. அப்படி பண்ணல இல்ல நீங்க. இப்பதானே சொல்றீங்க நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம், இருக்க முடியாது, இயலாதுன்னு இப்பெல்லாம் சொல்றீங்க. அவங்க சொல்லி முடிக்கிற விஷயத்த நீங்க ஏன் பேசுறீங்க? எங்களை மக்கள் தான் உட்கார வச்சாங்க, ஏன் அவங்க மக்கள் 150 சீட்டு கொடுத்து உட்கார வைக்கல? அவங்களையும் மக்கள் தான் உட்கார வச்சிருக்காங்க. மேண்டேட் அங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்குது. ஆனா அது என்ன விதமான மாண்டேட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அது கூடிய சீக்கிரம் விஜய் உணர்வாரு. விஜய் அவர்களுடைய பேச்சுல ஒரு கர்வம் தெரியுது. என்னன்னா
நம்மளை நம்பி வந்து கம்யூனிஸ்டுகள் வந்துட்டாங்க, இனி அவர்கள் வந்து நம்மோட தான் பயணிப்பாங்க அப்படின்ற ஒரு அந்த தைரியத்துல தான் அவருடைய பேச்சை பார்க்கணும். அப்படின்னு நீங்க ஒரு சொல்றீங்க. ம். அங்க தன்மையான் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து தன்மையான் ஆளப்படும் ஆள்றவனுடைய யோக்கியதைய திருவள்ளுவர் இப்படி சொல்றாரு. ஓகே. இவரு கர்வம் இல்ல, திமிரு. ஒரு அந்த எம்எல்ஏ அந்த ஹீரோத்தனம், அவ்வளவுதான். அவர் வெளிப்படுத்த அந்த ஹீரோத்தனம். தன்மை வேணும். எம்ஜிஆர் எப்படி பேசினாருன்றது போய் பாருங்க. உங்களை விட பெரிய ஆள் அவரு, 10 மடங்கு உயரம் அது. ஓகே. போயிட்டு அவர் பேசுறது எப்படின்றத போயிட்டு பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, அதான் இவங்களை தற்கொலைன்னு சொல்றதுக்கு காரணமே. யாரு என்ன எப்படி அவங்களுடைய மதிப்பு என்ன அதெல்லாம் பத்தி ஒண்ணுமே இல்லை. எல்லாரையும் அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னா நம்ம மதிச்சிருவோம். ஒருத்தனை கீழே தட்டி விட்டோம்னா நம்ம மேல வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பாலச்சந்தர் படத்தில் சொல்லுவாங்க, ஒரு கோடை சின்ன கோடை ஆகிறதுக்கு அந்த சின்ன கோடு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடுறது. அந்த மாதிரி குறுக்கு புத்தி இதெல்லாம். ஒருத்தரை மதிக்கணும், எடுத்து வச்சு பேசணும். உங்களுடைய ஆட்சியில் இதை நிகழவில்லை, நாங்கள் நிகழ்த்தி காட்டுகிறோம், பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தைக்கு தான் மக்கள் மத்தியில மதிப்பு இருக்கும். ஓகே. நீங்க பேசுன முறையில பேசுறீங்கன்னா மக்கள் மத்தியில மதிப்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது. ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல என்னாச்சு பாத்தீங்களான்னு சொன்னாரு. இனி என்னை தாண்டி ஒரு தலைவரான முகமா யாரும் தமிழ்நாட்டுல இருக்க முடியாது, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? எதை வேணாலும் நினைச்சுக்கோ, இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்களை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் சார். வெறும் 5 நிமிஷம் பேச்சு கொளத்தூர்ல ஒரு முன்னாள் முதலமைச்சரை தோற்கடிக்க வைக்குதுன்னா அப்ப பாத்துக்கோங்க. அங்க கன்னியாகுமரியில எத்தனை நிமிஷம் பேசுறீங்க? அந்த மாவட்டத்திலே நீங்க இல்லையே, மயிலாடுதுறையில நீங்க இல்லையே, நீலகிரியில நீங்க இல்லையே, இந்த மாதிரி 7 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 34 தொகுதிகள்ல நீங்க ஒண்ணுமே இல்லையே, நீங்க பெரும்பான்மையே இல்லையே. என்னாச்சு உங்களுடைய 5 நிமிஷம் பேச்சு? இந்த ஆதவர்ஜனா உளத்துனதுதானே நீங்களும் இப்போ வந்து பதட்டுறீங்க. அரசியல் அதெல்லாம் கிடையாது. இப்ப போங்களேன், இப்ப போயிட்டு இதே குளத்தூரை சொல்லுங்க. நான் ஒரு 5 நிமிஷம் பேசினேன், அதுக்கே வந்துட்டு காலி பண்ணிட்டீங்களே அப்படின்னு போட்டு பேசுங்க. போய் பாருங்க, பேசு, நீங்க வந்துருங்க பார்ப்போம். மக்கள் தானே குறிப்பிட்டு 10 நாளைக்கு அப்புறம் நான் பேச போறேன், அங்க வந்து பேசுறேன்னு போயிட்டு நின்று பேசுங்க. உங்களுக்கு ஸ்டாலினை தோற்கடிச்சதுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறேன், மகிழ்ச்சியை கொண்டாட வந்திருக்கிறேன் சொல்லிட்டாங்க, போங்க பார்ப்போம். உங்களுக்கு தைரியம் இருந்தானே செய்யுங்க. அரசியல் தெரியாத பேசுறீங்களே, இதெல்லாம் சரியாதெல்லாம். மக்கள் தீர்ப்பு அது எப்படியெல்லாம் அந்த நாட்டில் நடக்குதுன்னு நீங்களே பேசுறீங்க. தேர்தல்கள் நியாயமாக நடைபெறணும். அது நியாயமாக நடைபெறுவதை மக்கள் உணர வேண்டும் அப்படி நீங்க பேசுறீங்கல்ல. அம்பேத்கர் புத்தக வெளியிட்டு விடாத அவனுடைய அர்த்தம் நன்றதையும் பேசுங்க சட்டப்பேரவையில. உளறீங்க. இதெல்லாம் அந்த பெருசா நின்றுட்டு இந்த ஹீரோவா இருந்து பேசுறதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைலி சினிமாட்டிக். அரசியல்ன்றது வேற. இன்னைக்கு நீங்க பேசுற ஒரு வார்த்தைக்கும் நீங்க வந்துட்டு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு நாளும் எழும். என்ன நடக்குது இந்த ஒரு மாசத்துல? வெறுத்து போயிட்ட மக்கள் நடுரோட்ல போராடுறாங்க, கரண்ட் இல்லையான்ட்டு. இன்னொரு பக்கத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அலருது. கேரளால அப்படியா இருக்குது, கர்நாடகால அப்படியா இருக்குது, ஆந்திராவில் அப்படி இருக்குதா? தமிழ்நாட்டுல மட்டும் ஏன், பாண்டிச்சேரியில கூட அப்படி இல்லையே? ஏன் நீங்க வந்துட்டு இது நடக்குது? உங்க கட்சியினர் எவ்வளவு பேர் வந்துட்டு இந்த 1 மாத காலத்துல, இந்த 40 நாள்ல உங்களுடைய கட்சியினர் எத்தனை பேர் இந்த வழக்குல சிக்கி இருக்கிறான் சொல்லு. எவ்வளவு பேரை நீங்க நீக்கி இருக்கிறீங்க? அந்த எண்ணிக்கை தர தயாரா? அப்புறம் நீங்க வந்துட்டு பேசலாமா கர்வத்தோடலாம்? கர்வத்தோட நீங்க உங்க வார்த்தையை பயன்படுத்துற, அது ஆணவத்தோட பேசின பேச்சு, அது திமிரோட பேசின பேச்சு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, கர்வம் இல்ல, ஆணவம் இல்ல, ஒரு ஆதங்கம். தொடர்ந்து நம்ம நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட வரோம். நம்ம மேல தொடர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அப்படி பேசினாரு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இருக்கிறத எடுத்து சொன்னா குற்றச்சாட்டா? இப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஆஃப் ஆகி போச்சு, மறுபடியும் பண்றீங்க, மறுபடியும் ஆஃப் ஆகுது. என்னப்பா அது? என்ன நடக்குதுங்க? பார்த்து நீங்க செய்யறது இல்லையா? கேட்க மாட்டேன் நான். அதுக்கு பேர் குற்றச்சாட்டா? சரி, ஆதங்கம் என்ன தெரியுங்களா? இந்த நாட்டு மக்கள் பட்ட அவஸ்தை போதும், நான் உங்களுக்கு ஒரு நல்வாழ்வை தருவேன், நான் கொடுத்த வாக்குறுதிகள் இது அதை நான் எப்ப நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு ஒரு சின்சியரிட்டியை காட்டணும். இல்லையே, நீங்க மூடி மறைக்கிறதுல தானே போயிருக்கீங்க. நல்லா பாருங்க, எவ்வளவு எதுக்கு அந்த சொல்லிட்டாரு இவரு, அதை நிறைவேற்ற முடியாது, என்னைக்கும் நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு விஜய் மறைக்கிறத நான் மக்களுக்கு சொல்றேன், என்னைக்கும் நிறைவேற்ற முடியாது. அதுல அவருக்கு ஏற்பட்ட ஒரு பதட்டம் தான் அவருடைய பேச்சு. இல்லாட்டி அதை வந்து கொஞ்சம் கால அவகாசம் நான் கேட்டுட்டேன். அப்பவே முதல் நாளே கால அவகாசம் கேட்டுட்டேன்.
விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணணுமா முடியாதா? அப்படி தள்ளுபடி பண்ணா அதற்கான பணத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு கட்டணும். யாருக்கு? கோஆபரேட்டிவ் சொசைட்டிகளுக்கு, கூட்டுறவு சாலைகளுக்கு நீங்க கூட்டுறவங்களுக்கு கடன் கட்டணும். அப்படிதான் கருணாநிதி பண்ணாரு 2006ல. விவரமே தெரியாத காயத்துல எழுதி கொடுத்ததெல்லாம் வச்சு கலைஞர் 2000 சொல்றாரு, 2500. கலைஞர் 1000 சொல்றாரு, 4000. கலைஞர் இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்ல நம்ம சொல்லுவாரு 25 லட்சம். அப்புறம் வந்துட்டு கலைஞர் சிலிண்டர் சொல்லி 6 சிலிண்டரு. கலைஞர் பஸ் வந்துட்டு குறிப்பிட்டதுதான், எங்க வேணாலும் போயிடலாம், எங்க வேணாலும் இறங்கிக்கலாம். உன்னால ஒண்ணுத்த நிறைவேற்ற முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? ஏன் நீங்க அங்க தேர்தல்ல செஞ்சது ஜெயிக்க போறோன்னு நம்பவே இல்லை. ஆனா நீங்க ஜெயிச்சு வந்து உக்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களால நம்ப முடியல. ஆனா நெருக்கடி என்னன்னா, இதெல்லாம் நீங்க செஞ்சாகணும், மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் விஜயனுடைய சங்கடங்கள். அதைத்தான் இப்படி டிரான்ஸ்லேட் பண்றாரு வார்த்தைகளை. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும்.